ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி யம்மியான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஈக்குவல் குவான்டிட்டியாக எல்லா பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு துவரம்பருப்பு, இதையும் நம்ம பொன்னிறமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடான பிறகு நீங்கள் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கருகாமல் உங்களுக்கு ஒன்று போல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுவும் 1 கப் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப்பு பொட்டுக்கடலை. இது நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன்வாயில் இங்கே நான் ஒரே 1 ஸ்பூன் சீரகம், ஒரே 1 ஸ்பூன் மிளகு இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பெருங்காயம், அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம். அது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை நான் பொடிச்சு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக மிளகு அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மிளகா பார்த்திங்கன்னா நான் பைடிகி சில்லி, காஷ்மீரி சில்லி, அப்புறம் நம்ம நார்மல் மிளகா, இந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் மிளகா எடுத்திருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு காரமும் இருக்கும், நல்ல அந்த வைப்ரண்ட்டான கலரும் இருக்கும். இப்போ நான் எண்ணெயில், அதாவது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் முதல்ல நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், அதாவது நுறுங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய்ங்க, மீதமுள்ள கொஞ்சமாக அந்த எண்ணெய் இருக்கும்ல, அதுலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா கலர் மாறக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ எல்லாமே இங்கே தட்டில் சேர்த்தாச்சு. இது மேலேயே அந்த மிளகாய் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அது மேலேயே நான் இங்கே பால் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நல்லா இந்த சூட்டுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில், ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாய் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கோர்ஸாக. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பருப்பு பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொரப்பாக அரைச்சா அவ்வளோ நல்லா இருக்காது, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கலர் பாருங்கள், நம்ம இந்த மிளகாய் எல்லாம் சேர்த்தனால நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இது ஒரே 1 ஸ்பூன் போட்டு நல்லா நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.